ஹலோ கைஸ், வெல்கம் டு சோக்கர்ஸ். இந்த செக்மெண்ட் பேர் என்னென்னா கதை சொல்ல போகிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அனிமேலாம் இருக்குல்ல, அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து ஒன் பீஸு. இதில் இருக்க எல்லா எபிசோடையும் தனித்தனியாக அதில் என்ன நடக்குது அப்படின்ற அதோட கோர் கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அனிமேவை அப்படின்னா நீங்கள் அனிமேவை செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு அருமையான அனிமே தான். நல்லா ஃபன்னாக ஜாலியாக ஒரு மாதிரி அட்வென்ச்சர்ஸாக போகும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த அனிமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கிங் ஆஃப் த பைரட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் வந்து கோல்ட் ரோஜர். அவரை வந்து மெரைன் அப்படின்ற ஒரு குரூப் வந்து கேப்சர் பண்ணிடுது. இவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் எப்படி போலீஸ் இருக்கானுங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஊரில் மெரைன்றவனுங்க. அங்கே இருக்க பைரட்ஸு திருடனுங்களை பிடிக்கிறதா இவனுங்க வேலை. இவனுங்க வந்து கோல்ட் ராஜர் அப்படின்ற பைரட் கிங்கை கேப்சர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த பைரட் கிங் என்ன சொல்கிறாருன்னா, நான் சம்பாதிச்ச பணம், புகழ், பேர் எல்லாத்தையும் நீங்களும் அடையலாம், ஆனால் அது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேஸில் பத்திரமா வச்சுருக்கேன். யார் அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் அடுத்து பைரட் கிங்கு, அவங்களுக்கு தான் அது எல்லாமே சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓகே இனிமேல் நான் தாண்டா கிங்கு, நான் பைரட்டாக வரேன், நான் போய் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா வெட்டி பயிரும் இனிமேல் நான் தாண்டா பைரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதையலில் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. அந்த புதையல் பேர் தான் ஒன் பீஸு. மெயின் கதைக்குள்ளே போகுது. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் ஷிப் காட்டுறாங்க. அதில் வேலைக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கையில் ஒரு ட்ரம்மு மிதந்துட்டு வருது, பேரல். அது வந்து பார்த்த உடனே இந்த ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பெரிய பீர் ட்ரம் போல், இதை நம்ம எடுத்துட்டோம்னா இது நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கயிறை போட்டு எடுக்கிறானுங்க. அதை எடுத்து தூக்கிட்டு போகையில் திரும்பி ஒருத்தன் பார்க்கும்போது ஒரு பைரட் ஷிப் வருது. அந்த பைரட்ஸ் வந்து ஆல்விடா பைரட்ஸு. அதோட கேப்டன் பேர் ஆல்விடா. அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்க ஒரு பொம்பளைன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் அந்த பைரட்ஸோட கேப்டனு. அவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவனுங்களுக்குலாம் பதட்டமாகிட்டு பைரட்ஸ் வரானுங்க அப்படின்னு ஓடுறாங்க. அந்த குரூப்பில் கோபின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் கொஞ்சம் பயந்தாங்கொழியாட்ட காட்டுறாங்க. உடனே இந்த பைரட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசஞ்சர் ஷிப் பார்த்தா அவங்க கிட்ட இருக்க பொருளில் கொள்ளையடிப்பாங்க. ஸோ இவங்க கண்ணில் ஷிப் மாட்டிடுச்சா, உடனே இந்த கப்பல்லேருந்து அந்த கப்பலுக்கு தாவுடா அப்படின்ட்டு கைத்தை போட்டு எல்லோரும் தாவறாங்க. இந்த கோபி போக பயப்படுறான். அவனை பிடிச்சி ஆல்விடா தள்ளி விட்டுட்டு அவங்களே எட்டி குதிச்சு போகிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு மிஸ்டீரியஸான கேரக்டர் காமிக்கிறாங்க. அது ஒரு பொண்ணு. இப்போ பைரட்ஸ் வந்து திருடையில் எல்லோரும் பயந்து தானே ஓடுவாங்க. ஆனால் இந்த மணி என்ன பண்ணுறாங்க, அந்த பேசஞ்சர் ஷிப்பில் இருந்து பைரட் ஷிப்புக்கு தாவிடுது இந்த அக்கா தாவிட்டு சும்மா இல்லாமல் அங்கே ஒரு 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்களை அடித்து போட்டுட்டு அங்கே அவனுங்க ட்ரெஷர்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பானுங்களா பைரட்ஸு, அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுங்களோட ட்ரெஷர் எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பலே கில்லாடி போல். இந்த சீன்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கையில் இது எதுவுமே தெரியாமல் அந்த சைடு பேசஞ்சர் ஷிப்பில் இங்கேருந்து தாவி போன பைரட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அடித்து போட்டு இருக்கிற புதையெல்லாம் இங்கே, சாப்பாடுலாம் எங்கே வச்சுருக்கீங்க, காசெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க மிரட்டி நின்று இருக்கானுங்க. இப்போ நம்ம கோபி பையன் அங்கே போனால அவன் இருந்துட்டு சும்மா சுற்றி பார்க்குறாதானா, தேடுமா கொண்டு போய் கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்ருக்கையில் கடல்லேருந்து இந்த 2 வேலைக்காரனுங்க ஒரு பேரல் எடுத்துருப்பானுங்கள, அது நம்ம கோபி கண்ணில் மாட்டுது. உடனே என்ன நினைக்கிறான், சரி நம்மளை தானே இவனுங்க அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, இந்த மாதிரி எதனா நல்லதாக ஒன்று கொடுத்தோம்னா நம்மளை கொஞ்சம் பாராட்டிட்டு நம்மளை துன்பப்படுத்தாமல் இருப்பானுங்க அப்படின்ற நினப்பில் அந்த பேரலை உருட்டிக்கினே போகிறான். போயிட்டுருக்கையில் வந்துட்டு ஒரு 3 பேர் வரானுங்க. வந்துட்டு கோபியை பார்த்துட்டு, என்னடா நீ இதை உங்ககிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பார்க்குறியா, அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது அப்படின்னு. நீ கோபியால் என்ன பண்ண முடியும், ஐயையோ பாஸு இதை நான் கொடுத்து எதுக்கு நல்ல பேர் வாங்க போகிறேன், சும்மா அங்கே கடந்துச்சேன்னு உருட்டிட்டு வரேன், வேணுன்னா நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. இதை நான் எதுக்கு ஆல்விடா கிட்ட கொடுக்கணும், இதை நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. போகிற சமயத்தில் திடீர்னு ஒரு கையை அந்த பேரலை உடச்சிட்டு வந்து ஒருத்த மூஞ்சில் டபார்னு குத்து. யாரான்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் எட்டி குதிச்சு வரான் வெளியே. கோபிக்கெல்லாம் சரியான சாகு, யாரா இவன் உள்ளேருந்து இப்படி வரான் அப்படின்னு பார்த்துட்டு, யாரா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யார், நான் தான் மங்கி டி லூஃபி அப்படிங்கிறான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் பேர் மங்கி டி லூஃபி.
இவன் வந்து ஒரு அடிச்சதில் கீழே விழுந்துட்டான்ல வெளியே வரும்போது, அதை பார்த்தோன்னே மீதி இருக்க 2 பேர் அவனை அடிக்க போகிறானுங்க. அடிக்க போகையில் லூஃபி அவ்வளோதான் 2 பேரையும் அடித்து நவுத்திட்டான். கோபி பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, யார்ரா நீ தவ்வுண்டா இருக்கிற ஆனால் 2 பேர்த்தையும் போட்டு பழகிற அப்படிங்கும்போது லூஃபி வந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பசிக்குதுங்க, அதனால் சோறு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு சோறு அப்படின்ட்டு தேடிக்கிட்டே போகையில் ஒரு கிச்சனுக்குள்ளே போகிறானுங்க. உள்ளே பார்த்தா நிறையா பழம்லாம் இருக்குது. உடனே எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறான். ஆமாம், இது என்ன இடம், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது கோபி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி இது ஒரு பேசஞ்சர் ஷிப்பு, இது வந்து பைரட்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இங்கே வந்து அடிச்சு போட்டுக்கிறானுங்க எல்லாத்தையும், இது எதுவும் தெரியாமல் நீ பாட்டுக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது ஓஹோ அப்போ நீ என்ன பைரட்டா இல்லை பேசஞ்சரா அப்படின்னு கேட்கும்போது கோபி தன்னோட கதையை சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் கோபி யார் அப்படின்னா ஒரு ரெகுலரான பையன்தான். அவன் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கடலுக்கு வந்திருப்பான். வரும்போது இவனை வந்துட்டு இந்த பைரட்ஸ் வந்து பிடிச்சிட்டு போய் ஸ்லேவரியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக வச்சுட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு அழுவான். உடனே லூபி சிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முட்டாப்பையில் பார்த்ததில்லை, இப்படி யாராச்சும் போய் மாட்டுவாங்களா அப்படின்னு, எனக்கு மட்டும் என்ன ஆசையாப்பா, எனக்கும் தான் ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு பெரிய மெரீன் ஆகணும் அப்படின்னு ஆசை, ஆனால் இங்கே வந்து மாட்டிட்டா நான் என்ன பண்ணுறது, சரி உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்கும்போது லூஃபி இருந்துட்டு நான் வந்துட்டு கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் அப்படிங்குவான். இவனு கோபிக்கெலாம் தூக்கி வாரி போயிட்டுரும். என்னடா கிங் ஆஃப் த பைரட்டா, என்ன விளாண்டுருக்கியா, இதெல்லாம் ஒன்றும் சின்ன விஷயம், விளையாட்டு விஷயம் இல்லை, பைரட்ஸ்லாம் ரொம்ப கொடூரமானவங்க, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் உன்னை கொண்டுருவாங்க தெரியுமா, நீ எல்லாம் செத்து போயிடுவ ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது லூஃபி திருப்பி சிரிச்சுட்டே சொல்லுவான், எனக்கு தெரியுமே, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி தான் செத்து போவேனே தவிர என்னோடய ட்ரீமை ட்ரை பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன், இப்போ ட்ரை பண்ணியில் செத்து போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது கோபிக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போயிடும். என்னடா இவன் ட்ரீமுக்காக செத்தாலும் பரவாயில்லன்றான், ஆனால் நம்ம என்னடான்னா ஆல்விடாக்கு பயந்து மெரினாக வேண்டிய நம்ம பைரட்ஸுக்கு கீழே வேலை செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். இப்படி பேசிட்டு கீழே இந்த 3 பேர் நம்ம லூஃபி கிட்ட அடி வாங்கினானுங்கள்ல, அவனுங்க போயிட்டு நம்ம ஆல்விடா கிட்ட சொல்லிடுவாங்க, இங்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், இங்கே 3 பேர்த்தையும் புரட்டி எடுத்துட்டான், எனக்கு தெரிஞ்ச அவன் பைரட் ஹண்டர் ஜோரோவை தான் இருப்பான் அப்படிங்கிறான். ஜோரோவா, அவனை தான் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்விடா உள்ளே வரா. வந்துட்டு பார்த்தோன்னே இங்கே ஒரு பொடி பையா இருப்பான். இவனை பார்த்துட்டு இவன் சோரோலாம் கிடையாது, எனக்கு தெரியும் நீ சோரோ கிடையாது, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து லூஃபி அப்படின்பா. இவ யார் அப்படின்னு லூஃபி கேட்டோன்னே சொல்லு கோபி, நான் தான் உலகத்திலேயே அழகான பைரட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாள் ஆல்விடா. அதுக்கு இருந்துட்டு அப்போ நம்ம லூஃபி சொன்னதெல்லாம் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். பார்த்துட்டு உடனே நான் பார்த்ததுலேயே நீ தான் அசிங்கமான பைரட்டு அப்படின்னு சொல்லி கலாச்சுட்ருவான். உடனே ஆல்விடாக்கு கோவம் வந்து அவனை அடிக்க போவான் பாருங்கள். உடனே லூஃபி கோபியை தூக்கிட்டு அப்படியே எட்டி குதிச்சு நல்லா அங்கேயும் இங்கேயும் குதிச்சு ஓடி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படி அடிச்சுன்னு இருக்கும்போது ஒருத்தையும் வேகமாக ஓடி போய் திடீர்னு ஒரு தூணை பிடிச்சிட்டு ஓடுவான் பாருங்க. அவன் கைப்பாட்டுக்கு நீண்டுக்கிட்டு போய்கினே இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உடனே அவன் அந்த தூண்லேருந்து கை எடுத்தோடனே ரப்பர் மாதிரி பின்னாடி வந்து ஒரே அடி, எல்லாரும் பறந்து போயிடுவானுங்க. ஆல்விடா அப்போ தான் சொல்லுவா, ஓ நீ டெவில் ஃப்ரூட் யூஸரா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் ஒருத்தனை நேரில் பார்க்குறேன் அப்படின்னு. லூஃபி வந்துட்டு ஆமாம் நான் ரப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கேன் அப்படிங்குவான். ஆக்சுவலாக இந்த டெவில் ஃப்ரூட்னா என்னன்னா, அது வந்து அந்த ஊரில் ஒரு பழம்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்றவங்களுக்கு பவர் வரும். ஒவ்வொரு பழத்துக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. அதில் கம் ஃப்ரூட் அப்படிங்கிறத நம்ம லூஃபி சாப்பிட்ருப்பாப்புல, தான் ஹீரோ. இதனால நம்ம லூஃபி வந்து ஒரு லப்பர் மேன் மாதிரி, அவனால் அவனோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். லப்பர் மாதிரி சண்டை போடுவான்னு வைங்களேன், அவனே ஒரு ரப்பர் மேன். அப்புறம் இதை கேட்டுட்டு ஆல்விடா ஓடியாந்து வந்து அவள் கையில் ஒரு இரும்பு கட்டை வச்சுருப்பா, கர்லா கட்டை மாதிரி. அதை எடுத்து லூஃபி மண்டையில் டமார்னு ஒன்று போடுவா பாருங்கள். லூஃபிக்கு ஒன்றுமே ஆகாது. கேட்டால் நான் ரப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இழிச்சிட்டு கையை நல்லா ஃபுல்லாக பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி கம்முன்னு பிஸ்டல்னு ஒரே அடி போடுவான் பாருங்க. அவ்வளோதான், ஆல்விடா காலி, ஆளே தெரிய மாட்டா, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பறந்து போயிடுவா. உடனே மீதியாக பைரட்ஸை பார்த்துட்டு நானும் கோபியும் தப்பிச்சு போக எங்களுக்கு ஒரு சின்ன போட்டு வேணும், எடுத்து கொடுக்குறீங்களா இல்லை உங்களையும் பறக்க விடுவான்னு கேட்டோன்னே எல்லோரும் ஒரு கப்பல் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. தரும்போது உடனே கிளைமேக்ஸ் வந்துருச்சுல, உடனே யார் வருவா, அந்த ஊருக்காரங்க போலீஸ் வந்தானுங்க.
வந்தோடனே லூஃபி வந்துட்டு ஐயோ நம்மளும் பைரட் தானே, நம்மளை பிடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் தப்பிச்சு போகலான்னு பார்ப்பான். உடனே கோபிக்கிட்ட நீ மரீன் தானே ஆகணும், நீ அவங்க கூட போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்க அப்படிமா. உடனே கோபி வந்துட்டு இல்லை இப்போ என்னை பார்த்தாங்கன்னா இந்த கப்பலில் என்னையும் அவங்க பைரட்ஸ்ன்னு தான் நினைப்பாங்க, ஸோ நான் அவங்க கூடயே வரேன், நான் அப்புறமா மெரீனில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த குட்டி கப்பலில் ஏறி தப்பிக்கலான்னு போகும்போது சைடில் இன்னும் ஒரு கேரக்டர் வரும். யாருடான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்ட்ரியான கேர்ள் வந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த பைரட் ஷிப்பில் இருந்து எல்லா ட்ரெஷரையும் திருடிட்டு இன்னொரு கப்பலில் அமெரிக்கா தப்பிச்சாங்க. அது லூஃபியும் பார்ப்பா, அவங்களும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுட்டு போகையில் லூஃபி இருந்துட்டு நம்ம கோபிக்கிட்ட ஆமாம் அல்விடா ஏதோ ஜோரோன்னு ஒருத்தன் சொன்னாரே யார் அது அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது அப்படியே ஜோரோவை காமிச்சு ஒரு ஸ்டில்லு காமிச்சு அப்படியே முடிப்பானுங்க. இதோட எபிசோடு 1 முடியுது. ஓகே கைஸ், இதை தான் எபிசோடு 1ஓட கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா ஸ்டோரி வேணுனாலும் சொல்லுங்கள், அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதனா கருத்துக்கள் இருந்தாலும் பதிவிட்டுட்டு போங்க, நம்ம அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான கதைகள் வந்து சேரும்.